சேஜ் விஸ்வமித்ரா ராமாயணத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து சேஜ் விஸ்வமித்ரா, அதாவது விஸ்வமித்ர முனிவர்னு சொல்லலாம். இவர் மிகப்பெரிய ஒரு ரிஷி ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடியவர். இவருடைய பங்கு வந்து ராமாயணத்தில் ரொம்ப அதிகமாக பேசப்படுது. இப்போ இவர் யாருங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். தசரதாவுடைய சன்ஸ் born of divine destiny were raised in princely splendor. தசரதாவுடைய 3 மகன்கள் நமக்கு தெரியும். ராமா, லக்ஷ்மணா அண்ட் பரதா, இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்களாம் வந்து ஒரு அயோத்தியாவுடைய இளவரசர்களாக இப்போ வளர்ந்து கொண்டு வராங்க. இவங்களுக்கு வந்து தசரதை என்ன நினைக்கிறாருன்னா, இவங்களுக்கெல்லாம் கல்யாண வயசு வந்துடுச்சு, இவங்களுக்கு எப்படி கல்யாணம் நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருக்கிறாரு. ராமா ஆஃப் விஷ்ணு, அதாவது விஷ்ணுடைய அவதாரம் தான் ராமா, அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் குரூ ஸ்ட்ராங் அண்ட் வர்ச்சுவஸ். ரொம்ப ஆற்றல் மிகுந்தவங்களா, ரொம்ப வீர தீர செயல்களை புரிகிற மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு 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 இந்தியன் பிரின்ஸ் எப்படி இருப்பாங்களோ, ஒரு ஆன்சியன்ட் பிரின்ஸ், அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்து கொண்டு வராங்க. இவங்கெல்லாம் யார் டேக்கர் பண்ணிக்கானா, இந்த விஸ்வமித்ர முனிவர் தான் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த போர், எப்படி ஒரு போர் செய்யணும் எல்லாமே வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு இந்த விஸ்வமித்ரர். அப்புறம் as the king contemplated their marriages, the arrival of sage விஸ்வமித்ரா interrupted his thoughts. எல்லா கலைகளும் அவங்க கற்றுக்கிட்டாங்க இந்த 3 பேருமே. அந்த சமயத்தில் தசரதர் வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. இவங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு அப்படின்னு. அந்த நேரத்தில் இந்த சேஜ் விஸ்வமித்ரா, அந்த விஸ்வமித்ர முனிவர் இவரோட அரண்மனைக்குள்ள நுழைகிறாரு. இவர் வர்றதை பார்த்த உடனே தசரதர் தன்னுடைய அரியணையிலேருந்து வேகமாக இறங்கி வந்து விஸ்வமித்ர முனிவர் நோக்கி ஓடி வந்து அவருக்கால நமஸ்காரம் பண்ணி அவரை மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறார். இந்த விஸ்வமித்ர முனிவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு கிங்காக இருந்தார், ஒரு பெரிய அரசனாக இருந்தார். அதற்கப்புறம் ஒரு சன்னியாசியாக, ஒரு ரிஷி முனிவராக மாறிக்கிட்டாரு. அண்ட் சாட் வசிஷ்தாஸ் டிவைன் கவ். எப்படி வந்து ஒரு அரசனாக இருந்தவர் இன்னைக்கு ஒரு முனிவராக ஆனாருங்கிறத நம்ம இன்னைக்கு படிக்கலாம். இவருடைய கண்டெம்பரரி முனிவர் யார் அப்படின்னா வசிஷ்ட முனிவர். இந்த வசிஷ்ட முனிவரை பார்க்க விஸ்வமித்திரர் வந்து தன்னுடைய ஆட்களோட அவருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்காரு. வசிஷ்ட முனிவர் ஆசிரமத்தில் ஒரு பசு மாடு வளர்ந்து கொண்டு வருது. அது தெய்வீகமான ஒரு பசு, டிவைன் கவ். அதுக்கு பெயர் வந்து சபலா. இந்த சபலாங்கிற இந்த மாடு, இந்த பசுமாடு வந்து அதிகமான தெய்வ சக்திகளை அடக்கியது. அதனால வசிஷ்ட முனிவருக்கு எந்த ஒரு வறுமையும் கிடையாது. அவர் நினைச்ச எல்லாமே அவருக்கு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமாடுறாங்க, செல்வ செழிப்போட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. அதற்கெல்லாம் காரணம் வந்து இந்த டிவைன் கவ்வான சபலா. இந்த கவ் வந்து விஸ்வமித்ரர் வந்து கேட்கிறாரு. enraged he attempted to overpower Vasistha but failed. விஸ்வமித்ரர் வந்து கேட்கிறாரு, ஏன் இவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கீங்க, என்ன காரணம், உங்களுக்கு நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கைக்கு வருதே, எந்த ஒரு கவலையும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை, எனக்கு வந்து இந்த டிவைன் கவ் இருக்கிறதுனால நாங்கள் நினைச்சதெல்லாம் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ விஸ்வமித்ரருக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம இந்த கவ்வை நம்ம வச்சுக்கிட்டு நம்மளும் வந்து செல்வ செழிப்பாக வாழலாம். பிகாஸ் நான் தான் கிங்காக இருக்கிறேன், இவர் வந்து சாதாரண முனிவர் தான், முனிவருக்கு இந்த வசதிகள்லாம் தேவையில்லை, எனக்கு இருந்தால் நான் மக்களுக்கு சேவை செய்வேன், நாட்டை வந்து வளப்படுத்தலாம், அதனால இந்த கவ் வந்து எனக்கு தான் வரணும்னு வசிஷ்டர்கிட்ட கேட்கிறாரு. பட் வசிஷ்ட முனிவர் வந்து கொடுக்க மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். எப்படியோ கஷ்டப்படுறாரு, இருந்தாலும் வந்து விஸ்வமித்ரர் வந்து இதை ஃபெயில் ஆகிட்டாரு. அந்த கவ்வை இவரால் வாங்க முடியல வசிஷ்டர் இருந்து. Determined to surpass Vasistha's power, Vishwamitra embarked on rigorous tapas, seeking the status of Brahma Rishi. ரொம்ப கடுமையான தவங்களை புரிகிறாரு. எப்படியாவது வசிஷ்டரை தோற்கடிச்சு அவற்றிருந்து இந்த கவ்வை வந்து வாங்கணும், அதாவது பசுமாடை வந்து தான் வந்து கரம் பிடிக்கணுங்கிறதுக்காக பயங்கரமான தவங்கள் பண்றாரு. எவ்வளவுதான் பெரிய தவங்கள் பண்ணாலும் அதுல பிரம்ம ரிஷியா தான் அடைகிறாரு. அவரால் வந்து வசிஷ்டர் கூடிய அந்த பசுமாடை வந்து கைப்பற்ற முடியல. ஸோ எல்லாம் சிவபெருமான எல்லாத்தையும் பயங்கரமாக அவரை வந்து அவங்களை நோக்கி தவம் பண்ணி ஒரு கிங்காக இருந்தவர் இப்போ வந்து பிரம்ம ரிஷி ஆகிட்டார். ரிஷிகளுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு கிரேட்டஸ்ட் ரிஷியாக தான் ஆனார். டிஸ்பைட் இயர்ஸ் ஆஃப் ஆஸ்டியர் பெனன்ஸ், பல வருஷமாக இந்த வசிஷ்டக்கூடிய பசுமாடை கைப்பற்றதுக்கு பயங்கரமாக தவம் பண்ணியும் கடைசியில் ஒரு ரிஷியாக தான் ஆனார். ஸோ ஹி அட்டைன் ஒன்லி த ரேங்க் ஆஃப் ராஜ ரிஷி. ஸோ இவருடைய தவத்தின் பலனா வந்து ரிஷி, சாதாரண ரிஷி கிடையாது, ராஜ ரிஷியாக தான் அவருடைய ஸ்டேட்டஸை வந்து அடைஞ்சுக்கிட்டாரு. ஆனால்
கிங்கா இருந்துக்கிட்டு தான் நினைச்ச காரியத்தை அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஃபைனலா அவர் வந்து இந்த இறைவனை நோக்கி தவம் செஞ்சதுனால இதுல ராஜ ரிஷி ஆனார். இவரை மாதிரி ரிஷி யாருமே கிடையாதுங்கிற மாதிரி ஆனாரு. ஸோ லாங்கிங் ஃபார் அல்டிமேட் ஸ்டேட்டஸ். ஆனாலும் அவருக்கு வந்து நம்ம வந்து தான் அடையாததை அடைஞ்சிட்டோம், ஆனா வசிஷ்டர்ட்ட இருந்து நம்ம அந்த கவை வந்து கைப்பற்ற முடியலைங்கிற ஒரு ஏக்கம் தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிங் விஸ்வாமித்திரர் வந்து ஃபைனலா ஒரு ராஜரிஷி ஆனங்கிற கதையை தான் நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம்.